தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான கலர் சேஞ்சிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லோரும் வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரீல்ஸ் எடிட் நம்ம VN ஆப் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். தென் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 6 ஃபோட்டோ உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 6 7 ஃபோட்டோஸ் வந்து லைனாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் வைஸ். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளூ கலர் ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த எடிட்டிங் பேஜுக்கு நம்ம வந்து போவோம். ஸோ நானும் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 7 ஃபோட்டோ நானும் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்க்கான ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து செட் பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடிய மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே டவுன்வேர்டில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் ரேஷியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு 9:16 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கலர் ஃபில்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கும். அதில் கடைசியாக ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரி இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் F5 அப்படின்ற ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணுங்கள். F6 அப்படின்ற ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா ஃபோட்டோவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் அந்த எல்லோ கலர் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவோட டியூரேஷனை கம்மி பண்ணிக்கலாம், அதிகமும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு எவ்வளோ டியூரேஷன் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.30 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.50 வந்து செட் பண்ணுங்கள். 0.50 செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக கீழே இருக்கக்கூடிய டைம்லைன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் 2 விரலை ஸ்க்ரீனில் வச்சு பிஞ்ச் பண்ணிங்கனாலே அந்த டைம்லைன் வந்து 0.1 0.2 அந்த மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் வேல்யூஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3வது ஃபோட்டோவோட அந்த டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.41 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோட்டோஸை ட்ராக் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி 3 செகண்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இந்த மாதிரி சென்டராக கொஞ்சம் டியூரேஷனில் தள்ளி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் பார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் இந்த ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லென்த் அதிகமாக இருந்துச்சு, ட்ராக் பண்ண முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது 4வது ஃபோட்டோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.49 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 5வது ஃபோட்டோ. ஸோ 5வது ஃபோட்டோவோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.51. ஸோ 0.51 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 51 செட் பண்ணதுக்கப்புறம் 6வது ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட டியூரேஷனும் சேம் 0.51 தான். ஸோ இதையும் அதே டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.52. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி 0.52 வந்து செட் பண்ணிக்கோங்க. 0.52. ஸோ அது செட் பண்ணதுக்கப்புறம் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த வீடியோ நமக்கு தேவையில்லை. அது ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போது இது ஃபோட்டோ டியூரேஷன்லாம் செட் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்தது ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், மியூசிக் சிம்பிள் போட்டு. ஸோ அதை டேப் பண்ணிவிட்டு அதில் மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ ஃபைலை அந்த மியூசிக் லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பாருங்கள், அதை திரும்பவும் செலக்ட் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இல்லை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி உங்களோட இமேஜ் வந்து கிடைக்கும். தென் அந்த டூப்ளிகேட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃபிலிமில் F2 அப்படின்ற ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த டூப்ளிகேட் பண்ண இமேஜோட டியூரேஷனை 0.48 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபில்டரில் போயிட்டு ஃபிலிமில் F2 அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாலாவதாக இருக்கக்கூடிய இமேஜோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.50லேருந்து 0.57 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்து இருக்கக்கூடிய 5வது இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுமே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டூப்ளிகேட் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ்க்கான டியூரேஷனை சைடில் வந்து கொடுக்குறேன். இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டரில் போயிட்டு ஃபிலிமில் F2 அப்படின்ற ஃபில்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூரேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கனாலே அந்த ஃபஸ்ட்டு பிளாக்குக்கு வந்து என்ன டியூரேஷன், கலருக்கு வந்து என்ன டியூரேஷன் அப்படின்றதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை பார்த்து கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நான் கொடுத்த அந்த டியூரேஷன் எல்லாமே நான் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் செட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ரிவியூவில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி கலர் சேஞ்ச் வந்து அந்த ஆடியோவுக்கு தகுந்த மாதிரி மாறும். பார்க்கவே செம்மையாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை மேலே சேவ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது இல்லையா, அதில் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் 100% லோட் ஆகும், அதாவது சேவ் ஆகும். சேவ் ஆகி முடித்ததுக்கப்புறம் சேவ் டு ஆல்பம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.